எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து ஆகஸ்ட் 16 லாஸ்ட் டேட்டு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆகஸ்ட் 18 இருக்கும். சரிங்களா? இப்போ எப்போ முடியும், லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 30யோட இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். அக்டோபர் 30யோட மொத்தமாக 20 டெஸ்ட் இருக்கும். பைலிங்குவலாக உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஜிஎஸ் கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின் இருக்கும். ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் இருக்கும். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் மேக்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ல ஆன்சருக்கு கொடுத்துருப்போம் லாஸ்ட் பேஜ்ல. லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது குவிஸ் அட்டன் பண்ற மாதிரி தான். நீங்க லாஸ்ட் சப்மிட் கொடுத்து உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் டே டு ஜாயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16 தேதி தான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆகஸ்ட் 18 இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்க ஃபிளெக்சிபிளா ஏதாவது ஒரு டேட்ல அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த டெஸ்ட்லாம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல உள்ள ஷெட்யூல் வைஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா ட்ராக்ல இருக்கும். நீங்க ஃபைனலா அக்டோபர் 30யோட ஃபினிஷ் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டாபிக், அடுத்து மேக்ஸ், அப்புறம் ஜிஎஸ், சயின்ஸ்ல என்ன டாபிக் இருக்கும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். வீக்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரெண்டு டெஸ்ட் தான் இருக்கும். ஒரு வீக்குக்கு 2 டெஸ்ட் அப்படிங்கிற வகையில தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 6 தமிழ் ஃபுல் உங்களுக்கு சிலபஸ் வைஸா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க ஃபுல் புக்கையும் படிக்கணும் கிடையாது, சிலபஸ் வைஸா மட்டும் படிச்சா போதும். நெக்ஸ்ட் ஜிஎஸ் டாபிக் இங்க யூனிட் 6ல கொடுத்துருக்கோம். இது எங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வேர் டு ஸ்டடியில உள்ள யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சயின்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அடுத்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம். பிளஸ் தமிழுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரித்தெழுதுக, வல்லின மிகுமிடம், மிகா இடங்கள் அந்தக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளே கொடுத்துருவோம். ஸோ தமிழுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். நீங்க தமிழ் புக்கு ரெஃபர் பண்ணிக்கணும். மெட்டீரியல் சைட் பை சைட் படிச்சுட்டு நீங்க அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கு புக் லிங்க், ஸ்கூல் புக் லிங்க் கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி கொடுக்குறோம் இல்லையா, அதுல என்னென்ன ஸ்டாண்டர்ட் இது கவர் ஆகுதோ அதுக்கான புக் லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். அதை நீங்க படிச்சுக்கலாம். இதுக்கான புக் லிங்க்குமே நம்ம கொடுத்துருவோம். சிம்பிளிஃபிகேஷனே ஸ்கூல் புக்ல கவர் ஆகும். அந்த புக் லிங்க் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து திருக்குறளும் சயின்ஸ்ல 6 சயின்ஸ்ல நமக்கு வெயிட்டேஜ் கம்மி தான். ஜியாகிரபிலையும் சரி சயின்ஸ்லயும் சரி நமக்கு கம்மியான மார்க் தான். ஸோ அப்போ சயின்ஸ்ல நீங்க ஓரளவு என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டா ரீட் கொடுக்கணும். புக் பேக்கு அந்த பாக்ஸ் கொஸ்டின் ஓரளவு ஃபாஸ்டா ரீட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். எது கான்சென்ட்ரேட் பண்ணணும், யூனிட் 6 நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமா இருக்கும். தமிழ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகம். சப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 6 தமிழ் 18 தேதி இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் 26 தேதி ஆகஸ்ட்ல தான் 7th தமிழ் இருக்கு. அப்போ நீங்க தமிழுக்கு இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்கோம், ஒன்லி ஜிஎஸும் சயின்ஸும் தான் கொடுத்துருக்கோம். சயின்ஸுக்கு கொஞ்சமா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த உள்ள டெஸ்ட்ல எது வெயிட்டேஜான ஸ்கோரோ அப்படி நீங்க அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து அப்படி படிங்க. ஸோ எல்லாத்துக்கும் பிளைண்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டைம் கொடுக்க கூடாது. எதுக்கு நமக்கு எது படிச்சா நமக்கு அதிகமா ஸ்கோர் வருதோ அதுக்கு தான் நம்ம டைம் கன்சியூம் அதாவது நம்ம யூஸ் பண்ணணும் டைம். சரிங்களா? அடுத்து 7th தமிழ். அடுத்து மேக்ஸ்ல லாபம், நட்டம், தனி வட்டி, கூட்டு வட்டி டாபிக் இருக்கு. ஜிஎஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல உள்ள டாபிக் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அதுல பேஜ் அதிகமா வந்துரும்னா உங்களுக்கு தனியா உங்களுக்கு கொடுக்குறோம் ஷெட்யூல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் 3 அதுல வந்து ஜிஎஸ் டாபிக் பிளஸ் 7th சயின்ஸ் கொடுத்துருக்கோம். 7 சயின்ஸ் வந்து கொஞ்சமா படிச்சுக்குங்க. ஜிஎஸ்க்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வர தமிழுக்கு நல்லா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மேக்ஸுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தமிழ் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஜிஎஸ், அதுக்கப்புறமா என்னது சயின்ஸ் வந்து லீஸ்ட் தான், லாஸ்டா நீங்க பாத்துக்கிறது தான் சயின்ஸ். அடுத்து டெஸ்ட் 5 டெஸ்ட் 6 இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி 2 டெஸ்ட் தான் இருக்கும். அதுல அதிகமா படிக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட், வீக்லி ஒரு டெஸ்ட் தான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்காக கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்ட் 17 என்னன்னா 6 to 12th வரைக்கும் தமிழ் ஃபுல் ரிவிஷன் மட்டுமே இருக்கும். டெஸ்ட் 18 வந்து என்னன்னா ஜிஎஸ் மட்டுமே ரிவிஷன் கொடுத்துருப்போம். அடுத்து ஃபைனலா 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 25th அக்டோபர்ல இருக்கும். 30 அக்டோபர்ல வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 2 இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணி ஷெட்யூல் வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ ஹோல் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபீஸ் ரிடக்ஷன் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். அனுப்பிட்டீங்க, என்ன பேட்ச்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஷெடியூலும் கொடுத்துருவோம். டெஸ்ட்டு லிங்க் என்னென்ன படிக்கணுமோ பேக் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு கொஸ்டின், டெஸ்ட்டு வந்து நம்ம டெலிகிராமில் கண்டக்ட் பண்ணுவோமா வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுவோமா? ஸோ நிறைய பேர் வந்து ஒரு டெலிகிராம் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம்லேயே குரூப் வந்து ஓப்பன் பண்ணி அதில் கண்டக்ட் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் எது ஹையஸ்ட் கமெண்ட் வருதோ அதுக்கு வந்து நம்ம அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம குரூப் 1க்கு ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸ் பேட்ச், ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.